அடுத்ததா கயல் சீரியல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்து அன்பு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து வந்து ட்ரெயினிங் விட்டுட்டு வந்து ஓடி வராரு. தன்னுடைய ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஷாலினிக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் ஓடி வந்தாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான்ம்மா அப்படின்னு வந்து எல்லா பழியையும் தூக்கி ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அம்மா மேல வந்து அன்பு தூக்கி போடுறாரு. ஆனா அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சது தப்பு தான். ஏன்னா, அவங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சரியா பேசுறது இல்லையா, அதனால தான் இவங்களுக்கு இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அவருக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. டேய் டேய் நான்லாம் அந்த மாரி பண்ணுவேனடா, அவங்க அம்மா சொல்லியும், அங்க இருக்கிறவங்க சொல்லியும், யார் சொல்லியும் ஆர்க்யூ பண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கேட்கவே இல்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷாலினி நடந்த உண்மைய வந்து சொல்றாங்க. நான் இந்த மாரி ஆர்டர் பண்ண அந்த பிரியாணிய தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சுச்சு. அப்படின்னு சொன்ன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அன்பு அமைதியானாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எழில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்க்குறான் அனலைஸ் பண்ணி. இது எப்படிடா இங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ் ஆர்டர் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ விக்னேஷ்க்கு உடனே வந்து ஃபோன் பண்ணி வந்து இங்க வந்து சொல்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம விக்னேஷும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா, நான் எதுக்குங்க இவ்வளோ நேரம் வந்து நான் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி தரணும், வாங்கி தரணும். நான் நேரா வந்து வாங்கிட்டு வந்து தரமாட்டேனா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க விக்னேஷ் சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க எல்லாருக்குமே இன்னுமே டவுட் இன்னுமே அதிகரிக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேதவள்ளியோட அண்ணன் தான் வந்து காரணன்ற விஷயம் இன்னும் தெரியலன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி எடுத்துட்டு வந்தான்ல அந்த பையன் யாரு அப்படின்னு வந்து பார்க்கணுன்னா, ஸோ கண்டிப்பா வந்து வெளியில ஏதாச்சும் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அத்தனை மணிக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிசிடிவி கேமரா வந்து போயிட்டு வந்து வெளில வந்து பார்க்க போறாங்க. அந்த கேமராவுல ஏன்னா Zomatoல அந்த பையன் ஒர்க் பண்ணுறன்னும்போது வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதாச்சும் அந்த பையனும் வந்து கண்ணுல தெரிகிறான். ஸோ அந்த பையன புடிச்சு வந்து வெளியில வந்து விசாரிக்கிறாங்க. "டேய் எங்கடா இந்த பிரியாணிய வாங்குன? யார் யாராச்சும் வாங்கி குடுத்தாங்களா?" அப்படின்ற மாரி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வந்து திரு திருன்னு முழிக்கிறான். என்னடா இது நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா? முதல்ல நம்ம வந்து குடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, இப்ப நமக்கே இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதே! ஐயய்யோ! அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் பயப்பட ஆரம்பிக்கிறான். நடந்த உண்மைய சொல்லிடலாமா? வேணாமா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பையன் வந்து போகுறான். அப்ப இதுக்கு மேல நம்ம மறைச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு தான் கொஞ்சம் பயம். அப்படின்ற மாரி வந்து அந்த பையன கொஞ்சம் பயமுறுத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நடந்த உண்மை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வேதவள்ளியோட அண்ணன் செங்குட்டுவன் தான் இந்த வேலைய செஞ்சிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. இந்த விஷயத்த தெரிஞ்ச அங்க வேதவள்ளியோட ஃபேமிலில பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தான் புரியுது. தன்னுடைய மருமகளுக்கு வச்சு அந்த வேணா வந்து பார்த்தீங்கன்னா, தன் மகளுக்கே போய் சேருது அப்படின்ற மாரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, இங்க விக்னேஷும் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லபடியா வந்து தேவியும் ஓரளவுக்கு நல்லபடியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இதுக்கு மேல வந்து நடக்க போற இந்த வளகாப்பு கண்டிப்பா நேரடியா அவரே வந்து வரப்போறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிடுங்க.